அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 5/4/2025 பங்குனி மாதத்தின் 22ஆம் நாள் சனிக்கிழமையில் அஷ்டமி. இந்த அஷ்டமியில், அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமியில் பைரவரை நினைத்து உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு முன் இந்த தீபத்தை ஏற்றினால் எப்பேற்பட்ட கடன் தொல்லை மட்டுமல்ல, எதிரி தொல்லையும் நிச்சயமாக தீரும். மிக எளிமையான ஒரு தீப பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், ஜோதிட மாந்திரீக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நாளை காலையிலேருந்து இரவுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் ஏற்றலாம். ஏன்னா அதிகாலை 2:16 அஷ்டமி திதியானது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் 2:16 அப்புறம், அதாவது அதிகாலை 3 மணிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்திற்கு தேவையான பொருள்: ஒரு தட்டில் அட்சதை அரிசி பரப்பி ஒரு அகல் விளக்க வச்சுக்கோங்க. ஒரு சிறிய கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு நிற துணியில் சிறிதளவு கருப்பு எள் எடுத்துக்கோங்க, சிறிதளவு கடுகு எடுத்துக்கோங்க, சிறிதளவு மிளகு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம விளக்குக்குள்ளே போட போகிறோம். அதனால் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இல்லை இது மூன்றையும் நீங்கள் பொடியாக எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்து போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் லேசாக மிக்சியில் சுற்றி பொடியாக கூட கருப்பு துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு நீங்கள் தட்டில் அட்சதை அரிசி வைப்பி அகல் விளக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அகல் விளக்குக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மூட்டையை வச்சு மஞ்சள் அல்லது பச்சை, அல்லது இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பஞ்சுத்திரி, மஞ்சள் அல்லது பச்சை திரி போடுங்க. இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் பஞ்சுத்திரி போடுங்க. கருப்பு திரி இருந்தால் கருப்பு திரியும் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த திரியை போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த தீபமானது குறைந்தது 48 நிமிடம் உங்கள் வீட்டில் எரியணும். தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலை வச்சு அது மேலே கொஞ்சம் கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் தூவி எரிச்சிருங்க. இவ்வாறு செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியும் கூட நிச்சயமாக நீங்கும். இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.